ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா, 3B தான் பார்க்க போறோம். ஸோ ஓகே. 3Bன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? சர்வீசஸ்க்குள்ள போயிட்டு ரிட்டர்ன்ஸ்ல அண்ட் 2024, 25 ஜனவரி டூ மார்ச் அண்ட் மார்ச்சோடது எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி. இப்போ இங்க பாருங்க. ஓகே. இதில வந்து மந்த்லி ரிட்டர்ன் வந்து நான் ஃபைல் பண்ண போறேன். அதுக்கு ப்ரிப்பேர் ஆன்லைன். இதுலயுமே வந்து எந்த டேட்டாவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்டின்னா, நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்னோட அவுட்வர்ட் சப்ளை என்ன? என்னோட இன்வர்ட் சப்ளை என்ன? ஸோ, அதில என்னோட ஐடிசி என்ன வந்திருக்குன்றத ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும் அப்டின்னா, சிஸ்டமே எடுத்து குடுத்துரும். அதில போயிட்டு நான் அமௌண்ட்ட மட்டும் செக் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன், ஒண்ணு நான் சலான் ஜெனரேட் பண்ணி பே பண்ண போறேனா, இல்ல எனக்கு எக்ஸஸ் ஐடிசி இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் மந்த்துக்கு அத அப்படியே விட்டுற போறேனா, அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல போட்டு நம்ம ஃபைல் பண்ணிட்டோமா? அது மாரி எனக்கு ஆட்டோ டிராஃப்டட் சம் வந்திருக்குங்களா? சரி. ஓகே. இப்ப பாருங்க ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு போறேன்னா, ஸோ போனேன் அப்படின்னா எனக்கு என்ன கேட்குது அப்படின்னா, டூ யூ வாண்ட் டூ ஃபைல் நில் ரிட்டர்ன்? ஸோ நில் ரிட்டர்னா இருந்தா இங்கேயே எஸ்ன்னு குடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு எஸ்ன்னு குடுத்து ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை இருக்காது. சரிங்களா? ஆனா எனக்கு அப்படி கிடையாது இல்லையா? நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டிஆர் 2 எனக்கு இருக்கு. அப்படின்றப்போ எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குன்றத வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு போடுறேன். நோ குடுத்துட்டு நெக்ஸ்ட்டு போறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போனேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது பாருங்களேன். ஒரு சிஸ்டம் ஜெனரேட்டர் சம்மரி ஃபார் 3Bக்கு வந்து அதுவே வருது. ஜிஎஸ்டிஆர் 1 வந்து நான் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அது மாரி ஜிஎஸ்டிஆர் 1 ரிவர்ஸ் சார்ஜ் ஏதாவது இருந்தா எல்லாமே நான் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னு வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ஜெனரேட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்ற மாரி வருது. ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்து கீழ போனோம் அப்படின்னா, இங்க பாருங்க. என்னோட அவுட்வர்ட் சப்ளை, அவுட்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ், இன்வர்ட் சப்ளைஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து என்னோட ஸோ இங்க வந்து என்ன வந்திருக்கும் அப்டின்னா, டாக்ஸ் ஆன் அவுட்வர்ட் சப்ளை அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்து எனக்கு நான் என்னென்ன வந்து என்னோட பி2பி டிரான்சாக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ எல்லாமே ஆட்டோ டிராஃப்டட் தான் சரிங்களா? ஸோ என்னென்ன டோட்டல் டாக்ஸபிள் வேல்யூனா அதுக்கு வந்து இன்டகிரேட்டட் டாக்ஸ் எவ்வளோ, சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ, அது மாரி வந்து 0 ரேட்டட் வந்து நம்ம ஒரு டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா? அதுக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஆனா டாக்ஸ் இல்ல அப்டின்ற மாரி வருது பார்த்தீங்களா? அது மாரி நில் ரேட்டட் இதுக்குமே வந்து டாக்ஸ் இல்ல அப்டின்ற மாரி வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இத ஜஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிரலாம். அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஜஸ்ட் அத டீட்டெயில்ஸ மட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாவே போதும். எனக்கு மத்த எதுலயுமே பாப்புலேட் ஆகல. சரி என்னோட எலிஜிபிள் இது எல்லாமே அதுவே ஆட்டோ டிராஃப்ட் ஆகி, அதுவே எடுத்துக்கும் சரிங்களா? இன் கேஸ் நான் வந்து லாஸ்ட் மந்த் ஏதாவது டியூ கம்மியா கட்டியிருந்தேன், இல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, லேட் ஃபீ எதுவும் இருக்கு அப்டின்னா, அது வந்து இங்க இந்த 5.1ல வந்து வரும். சரிங்களா? சரி. இப்ப பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆயிடும்னா, சிஸ்டம் ஜெனரேட்டர் இது சேவ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிஆர் 3பிய வந்து நான் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இப்ப இங்க நான் வந்து ப்ரோசீட் டூ பேமெண்ட் அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நான் சேவ் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு என்ன வந்துரும்? வந்துருச்சுங்களா? ஜிஎஸ்டிஆர் 3பி டீட்டெயில் சேவ் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. ஒன்ஸ் சேவ் பண்ண பிறகு எனக்கு அத பார்க்கணும் அப்படின்னாலும் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா ப்ரோசீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப சிஸ்டம் ஜெனரேட்டட் 3பி தானே இதில பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படின்னு குடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லா டீட்டெயிலும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ரொசீட் டூ பேமெண்ட் அப்படின்னு குடுத்துடலாம். இப்போ இங்க பாருங்க, என்னோட கேஷ் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அதில வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா, ரூ. 100 இருக்கு. சரிங்களா? ஏற்கனவே ரூ. 100 இருக்கு. ஸோ இந்த ரூ. 100 நான் வந்து பே பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு, இங்க கீழ வந்தீங்கன்னா, இங்க பாருங்க வருதா? ஸோ லேட் ஃபீ அண்ட் வேற எது இருந்தாலுமே உங்களுக்கு இதில வந்துரும். ஸோ இங்க பாருங்களேன், இப்போ கீழ வந்தீங்க அப்படின்னா, ஸோ என்னோட ஐடி இன்டகிரேட்டட் டாக்ஸ் வந்து ரூ. 3,46,500 நான் கட்டணும். சரிங்களா? நம்ம சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஏதாவது என்னோட ஐடிசி இருந்தது அப்படின்னா, இங்க வந்து உங்களுக்கு எந்த ஐடிசியும் எடுத்துக்கல. ஏன்னா, இது ஆட்டோ டிராஃப்டட் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? எனக்கு சிமுலேஷன் சைட்னால அந்த ஜஸ்ட் 2A, 2Bக்கு வந்து ஒரு நேம் ஷீட்காக தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ அந்த ஐடிசிய வந்து இங்க எடுத்துக்கலாம். பட் ரியல் டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ஐடிசி வந்து இங்க பெய்ட் த்ரூ ஐடிசின்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து உங்களுக்கு வந்துரும். பட் ஈவன் இங்க எனக்கு ஒரு ₹20 இங்க எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இங்க ஒரு 20 இங்க ஒரு 20 காமிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ சென்ட்ரல்லயும், ஸ்டேட்லயும் சரி.
அது போக இங்க பாருங்க 11,825 இருக்கு. அந்த அமௌண்ட் போக ₹20 போக 11,805 நான் பே பண்ணணும் அப்படின்றத காட்டுது எனக்கு. சரிங்களா? அதே மாரி ஸோ வேற ஏதாவது இருந்தது இன்ட்ரெஸ்ட்டு இல்ல லேட் ஃபீ ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் ஆட் ஆயி எனக்கு இங்க லாஸ்ட் வரும். ஸோ இப்ப நான் என்ன சொன்னேன், என்னோட கேஷ்ல வந்து ₹100 இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோமா, கேஷ் லெட்ஜர்ல. ஸோ அந்த கேஷ வந்து ₹100 இதுல எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அது போக ரூ. 3,46,400 நான் கட்டணும். அண்ட் இதுக்கு வந்து ரூ. 11,805 கீழயும் ரூ. 11,805. ஸோ இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு மேக் பேமெண்ட் ஆர் போஸ்ட் கிரெடிட் டூ லெட்ஜர் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் அபௌட் டூ அக்ரி டூ கிரெடிட் கிளைம் அண்ட் யுட்டிலைசேஷன் அஸ் இண்டிகேட்டட். ஸோ இந்த ரெலவெண்ட் அமௌண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் கேஷ் அண்ட் கிரெடிட் அண்ட் லைபிலிட்டி லெட்ஜர்ல போய் உட்காந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ். ஓகேங்களா? குடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடுது எனக்கு? ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஸோ நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, செஸ் எவ்வளோ, ஐஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்ற மாரி வந்துருச்சுங்களா? ஸோ இந்த அமௌண்ட்ட தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் கட்ட போறேன். சரிங்களா? இதுல போய் போ போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டோட்டல் அமௌண்ட் நான் கட்ட வேண்டியது எவ்வளோ? ரூ. 3,70,10 நான் கட்டணும். சரிங்களா? இத வந்து நான் கண்டிப்பா ஓவர் த கவுண்டர் கட்ட முடியாது. ஏன்னா பிலோ 10,000 இருந்தா மட்டும் தான் நீங்க கேஷாவே ஏதாவது ஒரு பேங்க்ல போய் கட்ட முடியும். பட் அபோவ் 10,000 போயிடுச்சுன்னா, மோஸ்ட்லி என்னதான் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி இதெல்லாம் இதில தான் நீங்க பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதில ஜெனரேட் சலான். ஸோ சேவ் பண்ணிட்டு ஜெனரேட் சலான் குடுக்குறேன். ஸோ சலான் குடுத்தோனே பாருங்க, எனக்கு இங்க மெயினா ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். தட் இஸ் சிபிஐஎன் நம்பர். சிபிஐஎன் நம்பர்னா த்ரூ எந்த இது மூலமா நான் இந்த பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எப்பயும் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ சலான் சக்ஸஸ்ஃபுல்லி ஜெனரேட்டட்ன்னு வந்துருச்சா? ஸோ இப்போ இங்க பாருங்க சிபிஐஎன் நம்பர் ஒண்ணு வந்துருச்சு. இதுதான் மேண்டேட்டரி. அண்ட் என்ன டேட்ல இருக்குன்னா, இப்போ 8/5/2025 9:25க்கு ஆயிடுக்கு. சரிங்களா? ஆனா என்னோட எக்ஸ்பைரி டேட் என்னைக்கு அப்படின்னா 23/5/2025. ஸோ இதுக்குள்ள நான் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஜிஎஸ்டிஆர வந்து 3பிய வந்து ஃபைல் பண்ணணும். ஆக்சுவலா ஜிஎஸ்டிஆர் 3பிக்குன்னு ஒரு டேட் இருக்கும். தட் இஸ் 23 அந்த டேட்குள்ள வந்து எனக்கு இந்த செலான வந்து நான் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கீழ வந்து என்னோட டீட்டெயில்ஸ் தட் இஸ் டாக்ஸ் பேயரோட டீட்டெயில்ஸ் ஜிஎஸ்டிஐ நம்பர், இமெயில், மொபைல் நம்பர், நேமு, ஸோ அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துரும். அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் டெபாசிட்ஸ் நான் என்னென்ன அமௌண்ட்டுக்கு வந்து இது கட்ட போறேன் அப்படின்ற மாரி வந்துருது. சரிங்களா? ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சாம்பிள் வந்து பேமெண்ட் த்ரூ செக். ஏன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க பேமெண்ட் கேட்வேக்குலாம் போகாது சிமுலேஷன் சைட்னால. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ செக் மூலமா கனரா பேங்க்ல நம்ம பே பண்ற மாரி காமிக்குது. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இத 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 எடுத்து நம்ம பே பண்ணிட்டோம். இல்ல என்இஎஃப்டியோ, ஆர்டிஜிஎஸோ நம்ம ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த செலான் வந்து என்ன ஆயிடும்னா, ஜெனரேட் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நான் வந்து செலான் ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பாருங்களேன், என்னோட டேஷ்போர்டில் ஆட்டோமேட்டிக்கா வந்து உட்காந்துருச்சு. ஸோ என்னோட லைபிலிட்டி நான் எவ்வளோ பே பண்ண வேண்டியது அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் வந்து ₹100 இருக்கு. சரிங்களா? ஸோ இது போக ரிமைனிங்கை வந்து நான் ஃபைல் ரிட்டர்ன்ஸில் பே டாக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து இந்த ரிட்டர்ன் ஃபைல் ஆயிட்டு டாக்ஸை வந்து பே பண்ணிறலாம். சரிங்களா? சரி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சின்ன சின்ன இப்போ இங்க பாருங்களேன், சர்ச் டாக்ஸ் பேயர்ன்னு ஒண்ணு இருக்கா? ஸோ இதில போயிட்டு நீங்க அ உங்க உங்களோட டாக்ஸ் பேயரோ, இல்ல அவங்களோட பான் நம்பர் மட்டும் தான் இருக்கு. ஜிஎஸ்டிஐஎன் நம்பர் எதுவும் இல்ல அப்டின்னா, நீங்க சர்ச் பை பான், இல்ல சர்ச் பை ஜிஎஸ்டிஐஎன் நம்பர், இல்ல யுஏஎன் நம்பர், இல்ல ஒரு காம்போசிஷன் டாக்ஸ் பேயரோட இத பார்க்கணும் அப்டின்னாலும், நீங்க இதில போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஓரளவு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்டின்னா, ஆம் ஸோ வேரியஸ் ரிட்டர்ன் 1, ரிட்டர்ன் 2, ரிட்டர்ன் 3 எப்படி பார்க்குறது எல்லாமே பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆஃப்லைன் வந்து தனியே தான் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ நேரம் தியரி பார்த்தோமா? அத பேஸ் பண்ணி ஒரு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த த்ரெஷோல்ட் லிமிட் ஃபார் மேண்டேட்டரி ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் மோஸ்ட் ஸ்டேட்ஸ்? அதாவது இந்தியாவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் என்ன ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு த்ரெஷோல்ட் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க என்ன ஆன்சரா இருக்கும்? 10 லேக், 20 லேக், 40 லேக் அண்ட் 50 லேக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எது ஆன்சரா இருக்குன்னு யோசிக்கிறீங்க? ஓகே. என்ன ஆன்சரா இருக்கும் அப்படின்னா 40 லேக்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் மியர்லி நம்ம என்ன சொன்னோம்? எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே வந்து ஒரு 40 லேக்ஸ்க்கு மேல ஆனுவல் டர்ன் ஓவர் இருந்தாவே அவங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மியர்லி ஒரு ஒரு 6 to 10 ஸ்டேட்ஸ் என்னென்னா இந்த அஸ்ஸாம், மணிப்பூர், அருணாச்சல் பிரதேஷ், சிக்கிம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்ல தான் என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு 20 லேக் தேவை. ஸோ அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் நமக்கு என்ன தேவை அப்படின்னா 40 லேக்ஸ் தான். ஓகே. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is considered as supply under GST? ஒரு சப்ளை அப்படின்ற அந்த டேர்மை வந்து ஜிஎஸ்டியில் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? சேல் ஆஃப் குட்ஸுக்கா இல்லை சர்வீஸ் ப்ரொவிஷனுக்கா? சொல்லுங்க, எதர் சேல் ஆஃப் குட்டா சர்வீஸ் ப்ரொவிஷனா? இல்லை ரெண்டுக்குமே சொல்லுவோமா? இல்லை ரெண்டுக்குமே சொல்ல மாட்டோமா? எது வரும் அப்படின்னா அண்ட் தி ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி. ஸோ சர்வீஸ்லேயும் ஒரு சப்ளை கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ சேல் பண்ணுறப்பையும் ஒரு குட்ஸை சப்ளை பண்ணுறோம். ஸோ போத் ஏ அண்ட் பி தான் வந்து இதுக்குரிய ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் தீஸ் இஸ் எ சப்ளை ஆஃப் குட்ஸ்? திஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று சேல் ஆஃப் லேண்ட், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி, and third one is renting of immovable property for more than 1 year. Okay. And the final one is all of the above. So இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. நம்ம சப்ளை ஆஃப் குட்ஸ்னாவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை ஒரு ஆள் ஒரு ஏன் ஒரு பர்சன் கிட்ட இருந்து பிக்கு மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்? அந்த ஓனர்ஷிப் தட் இஸ் ஏ கிட்ட இருக்கிற பொருளை ஒரு பி வந்து காசு கொடுத்து வாங்குறாருன்னா அந்த பொருள் அவங்களுக்கு அப்படியே சொந்தமாயிடும் இல்லையா? ஏட்ட இருந்து பிக்கு சொந்தமாயிடும் இல்லையா? தட் இஸ் ஓகேங்களா? ஸோ பட் அதுவுமே எப்படி இருக்கணும்னா ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக இருக்கணும். அப்போ தான் அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ளை ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் லேண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் அது வந்து என்னது? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அப்போ அதை வராது. சியு வந்து என்னது? ரெண்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே. வாட் இஸ் த ஜிஎஸ்டி ரேட் ஃபார் மோஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் இந்தியா? அதாவது ஜிஎஸ்டியோட ரேட் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கே தெரியும் என்னென்ன இருக்கும். 5, 12, 18 அண்ட் 28 இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதில் மோஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு என்ன ரேட் இருக்கும் அப்படின்றதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ மோஸ்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னா ரேட் வந்து எப்படி ஆகும், என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வேரி ஆகும். பட் நம்ம ஆஃபன்லி யூஸ் பண்ணுற அதை ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இதுக்கெலாம் வந்து என்ன போடுவோம் அப்படின்னா 18% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். அண்டர் ஜிஎஸ்டி ஹூ இஸ் கன்சிடர் அ டாக்ஸபிள் பர்சன்? ஸோ டாக்ஸபிள் பர்சன் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனி பர்சன் என்கேஜ் இன் த சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ், இல்லை மேனுஃபேக்சரர்ஸ், இல்லை இம்போர்ட்டர்ஸ், இல்லை ஒன்லி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ யார் அப்படின்னா எனி பர்சன் என்கேஜ் இன் தி சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஸோ ஒரு குட்ஸ் ஆர் சர்வீசஸில் என்கேஜ் ஆகிருக்க ஒரு பர்சன் தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னா டாக்ஸபிள் பர்சன். பிகாஸ் ஏன்னா அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? டேக்ஸ் வந்து பே பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு பர்சனாகவும் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் தென் ஃபைனல் இஸ் which of the following is correct regarding GST registration? ஸோ ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. only business with turnover above 1 crore need to register. 1 crore மேலே இருக்கவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணணுமா? இல்லை ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஆல் பிஸ்னஸ் சப்ளையிங் டாக்ஸபிள் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் அபோவ் த்ரெஷோல்டு. ஸோ அபோவ் த்ரெஷோல்டுக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸ் அந்த பண்ணுற அந்த பர்சன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மேண்டேட்ரியா? அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் எல்லாத்துக்குமே வாலண்டரி அப்படின்றோம்.
ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஃபார் ஓகே. இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட registration is mandatory for all business supplying taxable goods and services above threshold limit. அதாவது 40 லேக்கு மேலே above threshold limit in the sense நம்ம நார்மல் இந்த ஸ்டேட்ஸில் வந்து 40 லேக்கு மேலே அண்ட் அஸ்ஸாம் மணிப்பூர் அங்கெல்லாம் வந்து 20 லேக்ஸுக்கு மேலே போனாவே நம்மளோட ஜிஎஸ்டி மேண்டேட்டரி.